இங்கே இருந்து விட்டு பனிக்காலங்களில் அங்கே சென்று வசிக்கின்ற மத்திய தர வர்க்கத்திற்கு மேலானவர்கள், அதாவது பணக்காரர்கள் பலர் அவ்வாறுதான் செய்வார்கள். அதிலும் குறிப்பாக ஓய்வூதியம் பெற்றவர்கள் தான் பெருந்தொகையினர். அவ்வாறானவர்கள் தங்கள் நாட்டின் மீது விழுந்த ஒரு தடையாகவும், தங்கள் நாட்டு ஒரு அதாவது அவமானப்படுத்தப்பட்டதாகவும் அல்லது நம்பிக்கை இழக்க வைக்கப்பட்டதாகவும் உணர்ந்து அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். அவர்களுக்கு கூட அமெரிக்கர்களுக்கு ஏன் இது புரியவில்லை என்கின்ற கேள்வி இருக்கின்றது. இந்த டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்பதற்கு பிற்பாடு ஒவ்வொரு செயற்பாடுகளும், அவர் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு செயற்பாடுகளுமே தன்னை ஒரு சர்வாதிகாரியாகவும், யார் எந்த நாடு எதை செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற ஒரு ஆதிக்க சக்தியாகவும் அது அமெரிக்காவாகவும் இருக்கலாம், இல்லாவிட்டால் அமெரிக்காவினுடைய ஏக பிரதிநிதியாக இருக்கிற தானாகவும் இருக்கலாம். ஒரு பாங்கினை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது குறிப்பாக முதல் கட்ட பாதிப்புக்கு உள்ளானவர்களாக கனேடியர்கள் இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான கருத்தியல்பாக இருக்கின்றது. என்றால் அண்மை நாடான கனடா மீதே இவ்வாறான ஒரு நடவடிக்கையை அவர் மேற்கொள்வதாக இருந்தால் எவ்வாறு அது மேலதிகமாக மற்ற நாடுகளுக்கு இந்த நடவடிக்கை இடம்பெறும்? நான் 21 வயதான போது என்னுடைய பாட்டி எனக்கு இதை கொடுத்தார்கள். ஒரு சில மாதங்களுக்கு பின்பு என்னுடைய பாட்டி மரித்து போனார்கள். மனமுடைந்து போன எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என்னுடைய கடினமான நேரம் அது. மனதுக்கு நெருங்கியவர்களின் இழப்புகள் தாங்க முடியாதவை. மீண்டும் அவர்களை கொண்டு வர முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கான இறுதி மரியாதையை, இறுதி கிரியைகள் அனைத்தையும் ஓரிடமாய் லோட்டஸ் ஃபியூனரல் ஹோமில் செய்ய எம்மால் நிச்சயம் உதவ முடியும். உங்களுக்கு கை கொடுக்க என்னை அழையுங்கள். லோட்டஸ் ஃபியூனரல் ஹோம். CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:37 இருக்கிறது. வழக்கமாகவே சமூக நிகழ்வுகளை, சமகால அதிர்வுகளை, தனிமனித உணர்வுகள் சார்ந்த அரசியல் தளங்களிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிற விடயங்களை பேசுவதற்கான நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. வழக்கம் போலவே இந்த உரையாடலுக்காக நம்மோடு சுரேஷ் தர்மா இணைந்து கொள்ளப் போகிறார். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேர்களே. மற்றும் ஒரு உரையாடலை உங்களை இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி. நலமா? நல்லது. அண்மையில நாங்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற நாள் முதற்கொண்டு பேசுவதற்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஏதோ ஒரு விடயம் கிடைத்த வண்ணமே இருக்கிறது. அதனுடைய ஒரு கட்டமாக நாங்கள் நேற்று, அதற்கு முன்தினம் எல்லாம் அவர் நியாயமற்ற முறையிலே விதித்திருக்கக்கூடிய வரிகள் குறித்து பேசியிருந்தோம். அதே நேரம் சட்டவிரோதமாக அமெரிக்காவிலே குடியேறி இருக்கிறவர்களை நாடு கடத்துகிற காணொளிகள் எல்லாம் ஏற்புடையதாகவே இல்லை. ஆக இந்த மாதிரியான தொடர்ச்சியான செயற்பாடுகள் டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவாளர்களுக்கு வேணுமானால் கொஞ்சம் ஆகா ஓகோ ஒன்று உச்சி கொட்டுகிற ஒன்றாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலுமே அமெரிக்க புத்திஜீவிகள், ஒரு படித்த சமூகம், அதில் நிறைய அதிருப்தி கண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனுடைய ஒரு கட்டமாக பல அமெரிக்கர்கள் கனடாவிற்கு இடம்பெயர்வதற்காக வழிகளை தேடிக்கொண்டிருப்பதாக ஒரு பக்க செய்தி சொல்லுகிறது. இன்னொரு பக்க செய்தி, இங்கே ஸ்னோபர்ட் என்று அழைக்கப்படுகிற கனேடியர்கள், அதாவது வின்டர் காலங்களிலே மாத்திரம் அமெரிக்காவிலே போய் குடியேறி இருக்கிற கனேடியர்கள் தங்களுடைய சொந்த நாடு தாக்கப்பட்டதாக உணர்ந்து மறுபடியும் அமெரிக்காவை புறக்கணித்து கனடாவுக்கு திரும்புவதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் சுரேஷ் தர்மா? இந்த இரண்டுமே தற்பொழுது இடம்பெற்று வருகின்றன என்பதில் ஐயமில்லை. இது தொடர்பான தகவல்கள் தற்பொழுது ஊடகங்களில் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. குறிப்பாக இந்த அமெரிக்காவில் இருக்கின்ற அதாவது தங்களுடைய வாழ்வியல், தங்களுடைய பொருளாதாரம், தாங்கள் சார்ந்த நிலைமைகளில் இருக்கின்ற ஏற்புடையாத தன்மை என்பவற்றில் இருந்து விடுபடுகின்றவர்கள் நிச்சயமாக வேறு இடம் தேடி நகர்கின்ற செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. அதில் குறிப்பாக அவர்களுடைய முதல் தெரிவாக கனடா இருப்பது என்பது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு அனுகூலமானதும் அதே நேரம் கனடாவுக்கு அனுகூலமானதுமான செயற்பாடு என்றால் அவர்கள் விரும்பிய நேரத்தில் மீண்டும் செல்லக்கூடியதாகவும், அதே நேரம் தங்களுடைய வாழ்வியலை தங்களுடைய அமெரிக்காவில் எப்படி வாழ்ந்தார்களோ அதை விட சற்று குறைவா இல்லாமல் வாழ்வதற்கான ஒரு இடமாகவும் அது தெளிவாக அவர்களுக்கு இருக்கின்றது. அத்தோடு குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த நிலைப்பாடு எவ்வாறான விளைவை கொண்டு வரும் என்பதை வைத்துத்தான் இப்பொழுது உடனடி இந்த முடிவெடுப்பவர்களுடைய நிலைமை இருக்கின்றது என்றால் அவர்கள் நிச்சயமாக இது ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்கான முயற்சியில் டொனால்ட் ட்ரம்ப் இடம்பெறுகின்றார் அல்லது அவருடைய அந்த முயற்சி அவ்வாறு சென்றடையும் என்பதில் அவர்கள் சந்தேக கண் கொண்டு பார்க்கவில்லை.
முடியவில்லை. அதற்கான காரணங்கள் யாது என்று சொன்னால், வரி இருப்புகள் அமெரிக்கர்கள் மீது வரி விதிக்கப்படுகின்ற பொழுது அதனால் ஏற்படுகின்ற பாரச்சுமையை எவ்வாறு கட்டுப்படுத்த போகின்றார்கள், அதை விட அமெரிக்காவில் உள்ள தொழிலாளர் பற்றாக்குறை என்பதை இப்பொழுது எவ்வாறு சமாளிக்க போகின்றார்கள் என்ற கேள்வி எல்லாம் அவர்களிடையே எழுந்துள்ளது. காரணம் என்று சொன்னால், 2021, 2022, 2023 ஆகிய 3 ஆண்டுகளும் அமெரிக்காவில் தங்களுடைய வேலைகளை ராஜினாமா செய்தவர்களின் தொகை என்பது முன்னைய வரலாற்றில் எப்போதும் இல்லாத ஒரு தொகையினர் அவ்வாறு வேலைகளை ராஜினாமா செய்திருந்தனர். அதில் பலரும் புறத்துறை தேடி சென்றவர்களாகவும், அதற்கான காரணம் இந்த கோவிட் பெருந்தொற்று நோய் அது ஏற்படுத்திய மாற்றங்கள் மற்றும் அதன் காரணமாக இடம்பெற்ற புலம்பெயர்ந்த, அதாவது வீட்டிலிருந்து வேலை செய்தல் போன்ற வேலைகளும் வேலைக்கு அழைக்கின்ற பொழுது அவர்களால் செல்ல முடியாத நிலைமைகள் போன்றவை எல்லாம் இவ்வாறான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருந்தன. இந்த நிலையில் இவ்வாறு பொருளாதார பின்னணி கொண்ட அல்லது படித்த அல்லது அனுபவம் வாய்ந்தவர்களின் வெளியேற்றம் என்பது கனடாவிற்கு அனுகூலமானதாகவும் அமெரிக்காவிற்கு பாதகமானதாகவும் இருக்கும். மறுபக்கமாக இந்த மூன்றாம் பாலினத்தவர்களை ஆதரிப்பவர்கள் அல்லது மூன்றாம் பாலினத்தவர்களின் உறவினர்களாக, இரத்த உறவினர்களாக இருப்பவர்கள் போன்றோர் கூட இத்தகைய முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள் என்றால் அவ்வாறான கருத்து விதைப்புகள் அங்கே இடம்பெறுகின்றன. குறிப்பாக இன்று அவர் கையெழுத்திட்ட ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் வந்து அவர் அதை பிரயோகிக்கும் பொழுது பிரயோகித்த வார்த்தைகள் பெண்களுடைய விளையாட்டுகளில் ஆண்கள் விளையாடுவதாகவோ அல்லது மலசல கூடங்களை பாவிப்பதாகவோ அல்லது தாங்கள் அதை தடுப்பதாகவும், குறிப்பாக அடுத்த வருடம் அமெரிக்காவில் இடம்பெற போகின்ற, லாஸ் ஏஞ்சலில் இடம்பெற போகின்ற ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் கூட அதை பற்றிய சட்ட விரைவுகளை கடுமையாக அமுல்படுத்த போவதாகவும், இவ்வாறான செயற்பாடுகள் என்பன அவர்களை இவ்வாறு ஒரு நோக்கத்திற்கு கொண்டு வருகின்றன. மறுபக்கமாக ஆமாம், நீங்கள் குறிப்பிட்ட அந்த சினோபர்ட்ஸ் என்கின்ற கோடை காலங்களில் இங்கே இருந்து விட்டு பனிக்காலங்களில் அங்கே சென்று வசிக்கின்ற மத்திய தர வர்க்கத்திற்கு மேலானவர்கள், அதாவது பணக்காரர்கள் பலரும் அவ்வாறுதான் செய்வார்கள். அதிலும் குறிப்பாக ஓய்வூதியம் பெற்றவர்கள் தான் பெருந்தொகையினர். அவ்வாறானவர்கள் ஆம், தங்கள் நாட்டின் மீது விழுந்த ஒரு தடையாகவும், தங்கள் நாட்டு ஒரு அதாவது அவமானப்படுத்தப்பட்டதாகவும் அல்லது நம்பிக்கை இழக்க வைக்கப்பட்டதாகவும் உணர்ந்து அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். அவர்களுக்கு கூட அமெரிக்கர்களுக்கு ஏன் இது புரியவில்லை என்கின்ற கேள்வி இருக்கின்றது. அதைத்தான் உங்களுடைய கேள்விக்கான சுருக்கமான பதிலாக கூற முடியும். நிச்சயமாக அண்மை காலங்களில் இந்த டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்பதற்கு பிற்பாடு ஒவ்வொரு செயற்பாடுகளும், அவர் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு செயற்பாடுகளுமே தன்னை ஒரு சர்வாதிகாரியாகவும், யார் எந்த நாடு எதை செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற ஒரு ஆதிக்க சக்தியாகவும் அது அமெரிக்காவாகவும் இருக்கலாம், இல்லாவிட்டால் அமெரிக்காவினுடைய ஏக பிரதிநிதியாக இருக்கிற தானாகவும் இருக்கலாம். ஒரு பாங்கினை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அண்மையிலே கூட சொல்லியிருந்தார், ஈரான் ஒரு நல்ல நாடாக இருக்க முடியும், ஆனால் அது அணு ஆயுதம் வைத்திருக்க முடியாது என்பதை இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளின் வழி அவர் சொன்னதாக தெரிய வருகிறது. இன்னொரு பக்கம் இந்தியா ஒரு பெரிய வல்லரசு, அதனுடைய வான்பரப்பிலே அமெரிக்க ராணுவ விமானங்களிலே பயணிகளை சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறவர்களை அனுப்பி வைப்பது என்பது வெறுமனே அது செலவு அது இதென்று நாங்கள் என்னதான் சொன்னாலும், இந்தியா போன்ற ஒரு வல்லரசனுடைய வான்பரப்பிலே அமெரிக்க ராணுவ விமானங்கள் பறப்பது என்பது ஏதோ ஒன்றுக்கான குறிகாட்டியாக இருக்கிறது. இந்தியா அதை தற்போது நிறுத்தி இருக்கிறது. நீங்கள் ஆட்களை அனுப்பலாம், ஆனால் ராணுவ விமானம் வேண்டாம் என்பது போல எதிர்ப்பை காண்பித்திருக்கிறார்கள். இது எப்படி என்றால், அண்மையிலே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த 2 பேரும் நண்பர்களாகி கொண்டது, இவைகள் எல்லாமும் சர்வதேச பரப்பிலே ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகின்றது. இது எவ்வளவு தூரம் உண்மை? அதாவது உடனடி நடவடிக்கைகள் பல ஆதங்கங்களையும் பல எதிர்பார்ப்புகளையும் பல பயப்பிராந்தியங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதில் இரண்டாம் கருத்துக்கு இடமில்லை. அது குறிப்பாக முதல் கட்ட பாதிப்புக்கு உள்ளானவர்களாக கனேடியர்கள் இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான கருத்தியல்பாக இருக்கின்றது. என்றால் அண்மை நாடான கனடா மீதே இவ்வாறான ஒரு நடவடிக்கையை அவர் மேற்கொள்வதாக இருந்தால் எவ்வாறு அது மேலதிகமாக மற்ற நாடுகளுக்கு இந்த நடவடிக்கை இடம்பெறும் என்று. ஆனால் இப்பொழுது ஒரு கருத்தியல் இருக்கின்றது. இவ்வாறு இவர் தொடர்ந்து தான் அந்த செய்து வருகின்ற செயற்பாடு இவரை சில வேளைகளில் இடரில் மாட்டிவிடக்கூடிய சந்தர்ப்பங்களும் கூட இருக்கின்றன. அதைவிட இவர் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை இவருடைய அதாவது அந்த முன்மாதிரி இல்லாத
திட்டமிடாத நடவடிக்கைகளை கொடுக்கின்றன. குறிப்பாக பார்த்தீர்களானால் பிப்ரவரி 4ஆம் தேதி, அதாவது நேற்று தாங்கள் அறிமுகப்படுத்துவதாக 2 தினங்களுக்கு முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி அறிவித்த பொழுது அனைவருக்கும் தெரியும் அது உடனடி சாத்தியக்கூறு என்பது எப்படி என்று. அதன் பிறகு இந்த 30 நாட்கள் கொடுக்கப்பட்ட பொழுது அதனை கனேடிய பிரதமர் மிகவும் அதாவது ஆதரவு தளமாக பாவிக்கின்றார். எவ்வாறு என்றால், இப்பொழுது அவர் ஒரு கனடா US ஒரு மகாநாடு ஒன்றுக்கு, அதாவது தொழிலதிபர்கள் மற்றும் பொருளாதார வல்லுநர்களை அழைத்து இவ்வாறு இந்த பிரச்சனையை கடந்து போவது என்பது போன்று குறித்த தகவல்கள் பரிமாற்றத்திற்கான ஏற்பாடுகளை செய்கின்றார். இவ்வாறான நிலையில் இந்த தொடர்ந்து பல நாடுகளை, அதாவது பல எதிரிகளை வைத்திருக்கின்றவர் எப்பொழுதுமே ஒரு போரில் வெல்ல போவதில்லை. ஒவ்வொரு எதிரியாக, அதாவது சன்சு சீன அறிஞர் கூறியது போல இது ஒரு வீழ்ச்சிக்கான ஒரு அறிகுறியாக பார்க்கலாம் என்று சொன்னால், ஒரே நேரத்தில் பலரை எதிரிகளாக்குபவர் தானே பகடக்காயாகி விடுவார் என்பதுதான் இந்த போரியலின் ஒரு பொருந்துகின்ற உண்மை. எனவே அது போரியல் பொருளாதார போரியலாக இருக்கலாம் அல்லது இராணுவ போரியலாக இருக்கலாம். ஆனால் இராணுவ போரியல் என்பதற்கு இவர் செல்வார் என்பதற்கான சாத்திய கூறுகள் இல்லை என்று சொன்னால், இப்பொழுது பார்த்தீர்களானால் இவருக்கு தெரிந்த விடயம் என்னவென்று சொன்னால், இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அதன் செலவு மாத்திரமல்ல, அதிலிருந்து மீள்வது கூட தங்களால் முடியாது என்கின்ற தன்மையுடையவர். எனவே இந்த மிரட்டல்கள் அடிப்படையிலானதாக இவருடைய செயற்பாடுகள் மாறலாம் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. குறிப்பாக கனடாவிற்கான அந்த வரி விதிப்பு கூட பெரும்பான்மையான பொருட்களுக்கு இவரால் அவ்வாறான வரிகளை விதிக்க முடியாது என்றால், அதை நுகர்வோர்களாக இருக்கின்ற அமெரிக்கர்களுக்கு அது பெரிய ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கின்றது. அதே போல எங்களுக்குமான பாதிப்பு இருக்கின்றது. ஆனால் அந்த பிளவை ஏற்படுத்தி விட்டார். அந்த பிளவு நம்பிக்கை மீதான ஒரு வெட்டுப்புள்ளியை தானாகவே ஏற்படுத்தியதால் அதிலிருந்து நாங்கள் கற்க வேண்டிய பாடம், நாங்கள் எவ்வாறு மீள முடியும், நாங்கள் எவ்வாறு இதனை சரிபார்க்க முடியும் என்கின்ற விவகாரத்தில் நாங்கள் எவ்வாறு ஈடுபட்டிருக்கின்றோமோ அதே போல இதர நாடுகளும் ஈடுபடும். குறிப்பாக பார்த்தீர்கள், நாங்கள் உடனடியாக இது உங்களிடம் இருக்கிற எண்ணெயை வேறொரு நாட்டுக்கு கொடுக்கலாம் என்று பேச்சுக்கு கதைக்கலாம். ஆனால் அவ்வாறான ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு எங்களுக்கு பல வருடங்கள் ஆகலாம். அந்த நாடுகள் தற்பொழுது எண்ணெயை ஏதோ வேறு நாடுகளிலிருந்து பெறாமல் இல்லை. அவை பெறுகின்ற நாடுகளிலிருந்து அவர்கள் குறைக்க வேண்டும். அதன் பிறகு எங்களுக்குள்ள ஒரு நல்லிணக்கமாக பல விடயங்கள் இருக்கின்றன. எனவே தொடர்ச்சியான உறவு பேணலை மேற்கொள்வதற்கான சாத்தியங்களைத்தான் ஆராய்வதாக நாங்கள் எவ்வாறு செய்கின்றோமோ அதே போலதான் மற்ற நாடுகளும் செய்யும். இப்பொழுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, காசாவிற்கு நாங்கள் திருத்த காசு கொடுக்க போவதில்லை. காசாவை மீள் கட்டுமானப்படுத்த தங்களால் நிதி வழங்க முடியாது என்பதற்காக அவர் விதைத்த கருத்தியல் என்பது ஒரு பாரதூரமான விளைவுகளையும் பலரது கண்டனங்களையும் மத்திய கிழக்கு உட்பட பல நாடுகள், பிரித்தானியா, ஐரோப்பிய நாடுகள், ஐரோப்பாவின் ஏறக்குறைய 44 நாடுகளில் பல நாடுகள் கூட இதனை கண்டித்திருக்கின்றன. இவ்வாறாக இவரது செயற்பாடு எங்கே கொண்டு சென்று சேர்க்கும் என்று தெரியாவிட்டாலும் தயார்படுத்தலில் ஈடுபடுவது என்பது தவிர்க்க முடியாததாகிவிட்டது. தயார்படுத்தல் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக அதன் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் அதாவது நடைமுறை சாத்தியம் என்பது சில வேளைகளில் குறைந்ததாக இருந்தாலும் அதனை பரிசீலிக்காமல் அல்லது அதற்கான மறுபக்க தயாரிப்புகளை மேற்கொள்ளாமல் இருந்தால் பாதிக்கப்படுபவர்களாக நாங்களே இருப்போம் என்பதுதான் சமகால சாட்சியம். நிச்சயமாக. அதே நேரம் இன்றைய நாளில் எங்களுக்கு இன்னொரு தகவல் கிடைத்திருந்தது. பியப்பொலிவர் இந்த ஃபென்டலின் என்கிற இந்த போதைப் பொருளை கடத்துபவர்கள் இவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அதாவது ஆயுள் தண்டனைக்கு ஒரு கொலை குற்றம் செய்தவருக்கு என்ன தண்டனை கொடுப்பார்களோ அத்தகைய ஒரு தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு செய்தியினை இன்றைய நாளில் வெளியிட்டிருந்தார். இது ஒரு பக்கம் என்றால், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த வரிச்சலுகைகளை விதித்ததற்கு காரணம், அதுவும் மிக குறிப்பாக சீனா, கனடா மற்றும் எத்தியோப்பியா போன்ற நாடுகள் மீது இதை நியமித்ததற்கான மிக முக்கியமான காரணம், இந்த ஃபென்டலின் என்கிற போதைப் பொருள் மிக முக்கியமாக கடத்தப்படுகிற நாடுகளாக இந்த கனடா, சைனா மற்றும் எத்தியோப்பியா தான் இருக்கிறது என்பது போல ஒரு கருத்து நிலவுகிறது. ஆக இந்த இரண்டுக்கும் இடையில ஏதேனும் தொடர்புகள் இருக்கிறதா? இல்ல, நிச்சயமாக இந்த ஃபென்டனல் விவகாரத்தில் மேலதிகமாக சேர்ப்பு டொனால்ட் ட்ரம்பால் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை தரவுகள் காட்டி நிற்கின்றன.
ஃபென்டனல் மூலப்பொருட்கள், இது போதைப் பொருட்கள் அல்லது பெயின் கில்லர் என்கின்ற கொக்கைன் போன்ற அல்லது ஹெரோயின் போன்ற போதைப் பொருட்களின் ரசாயன கூடங்களின் தயாரிப்பு. இதற்கான மூலப்பொருட்கள் என்பன சீனாவில் தான் செய்யப்படுகின்றன. அவை மருத்துவ தேவைகளுக்காக மற்ற நாடுகளுக்கு செல்கின்ற பொழுதும் இந்த மெக்சிகோ தான் இதில் பெரும் பங்கு வகிக்கின்றது. மெக்சிகோவில் உள்ள இந்த போதைப் பொருள் கும்பல்களின் கைகளுக்கும் அது சென்று அடைகின்றது. அதன் மூலம் அவர்கள் அதனை இவ்வாறு, அதாவது போதைப் பொருள் பாவனைக்கான சந்தைக்கு அனுப்புவதன் மூலம் அது பாரிய விளைவுகளை, அதாவது அமெரிக்காவில் 70,000 மரணங்களுக்கு இந்த ஃபென்டனில் என்கின்ற போதைப் பொருள் காரணமாக இருக்கின்றது. இதன் அடிமைகளாக அமெரிக்கர்கள் மாத்திரமல்ல, குறிப்பாக நீங்கள் கனடாவில் பல இடங்கள், அதாவது டொரண்டோ மற்றும் பெல்வில், கிங்ஸ்டன் போன்ற இடங்களில் இந்த போதைப் பொருள் பாவனை உள்ளவர்கள் உள்ள இடங்களில் பார்த்தீர்களானால் மிகவும் ஒரு அகோரமான காட்சியை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர்கள் அதாவது அதில் மீள முடியாமல் அவர்கள் தெருக்களில், அதாவது சோம்பிகள், அதாவது அவர்களால் தங்களை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு இருக்கின்றார்கள். எனவே இது அமெரிக்காவுக்கு மாத்திரமான பிரச்சனை மாத்திரமல்ல, கனடாவுக்கான பிரச்சனை, மெக்சிகோவுக்கான பிரச்சனை. ஆனா இங்கே உள்ள ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், தரவுகளின்படி அமெரிக்கா கனடா எல்லையில் கடந்த வருடம் இவ்வாறு கடத்தப்பட்டதாக பறிமுதல் செய்யப்பட்ட ஃபென்டனில் போதைப் பொருளின் தொகை என்பது 19.5 கிலோகிராம், அதாவது 20 கிலோகிராமுக்கு குறைவானது. இதேவேளை மெக்சிகோ எல்லை பாதுகாப்பு வழியாக 9,870 கிலோகிராம்ஸ், அதாவது ஏறக்குறைய 10,000 கிலோகிராம்ஸ். இப்ப 10,000 கிலோகிராம்ஸ் போறது மெக்சிகோவின் பாதையூடாக போவதாகவும் 20 கிலோகிராம்ஸ் தான் கனடாவின் பாதையூடாக போவதாகவும் இருந்திருக்கின்றது. இதற்கான தடைமுறைகள், சாத்தியக்கூறுகள், எவ்வாறு இதனை தடை செய்வது என்பது ஆராயப்பட வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. ஆனால் இங்கே பியப் ஒலிவேரா அவர்களுடைய கருத்து என்பது ஏற்புடையக்கூடியதாக இல்லை. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், தற்போதே இந்த சிறைச்சாலைகள் நிரம்பி வழிகின்றன. சிறைச்சாலைகள் இடமில்லாத இடங்களாக இருக்கின்றன. குறிப்பாக ஒன்டாரியோ மாகாண சிறைச்சாலைகளை எடுத்தீர்களானால் தங்களுடைய இடத்துக்கு மேலாக 1000க்கும் மேலானவர்களை அமர்த்தி வைத்திருக்கின்றார்கள். மிகுதி நபர்களை விடுதலை செய்கின்றார்கள், அல்லது வீடுகளில் வைத்திருக்கின்றார்கள், அல்லது கண்காணிப்புகள் உட்படுத்தி இருக்கின்றார்கள் என்கின்ற நிலைப்பாடுகள் இருக்கின்றன. அதை விட ஒரு குறிப்பிட்ட அதற்கான அந்த மூலப்பொருட்கள் வருவதை நிறுத்துவதுதான் ஒரு சாத்தியமானதாகவே இருக்கும். என்றால் சிறைச்சாலையில் ஒருவரை ஆயுள் தண்டனை கொடுத்து வைத்திருப்பதானால் அதற்குரிய பொருட்செலவு எவ்வளவு என்பதெல்லாம் பல ஆராய்வுகளுக்கு உட்படுத்த வேண்டியவை. எனவே இவர்கள் அமெரிக்க கூறுகின்ற காரணம் பலமாக மிகைப்படுத்தப்பட்டது. கனடாவின் எல்லை ஊடாக செல்கின்ற அகதிகளும் குறைவு, ஃபென்டனில் என்கின்ற போதைப் பொருளும் குறைவு. ஆனால் இது ஒரு நொண்டிச்சாட்டாக எடுக்கப்படுகின்றது. இதே நேரம் மெக்சிகோ வழியாக செல்கின்றது. ஆனால் மெக்சிகோ அதிபரின் பேச்சை நீங்கள் அண்மையிலே அந்த டொனால்ட் ட்ரம்புக்கு அவர் கொடுத்திருந்த பேச்சை பார்த்தீர்கள், மிகவும் ஒரு அதாவது வலிமை மிக்க பேச்சாக அதை பேசி இருக்கின்றார். எனவே இவ்வாறான விடயங்கள் என்பது எவ்வாறு தீர்க்கப்படலாம், மூலப்பொருள் கனடாவை வந்தடைகின்றதா, சீனாவில் இருந்து எவ்வாறு வந்தடைகின்றது, அதே போல இந்த மெக்சிகோ கார்ட்டல்ஸ் எனப்படுகின்ற இந்த போதைப் பொருள் குழுக்களின் செயற்பாடுகள் கனடாவில் இடம்பெறாமல் அல்லது கனடா வலைப்பின்னலுக்குள் தொடர்புபடாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் போன்றவற்றை எல்லாம் எடுக்க வேண்டிய பாரிய தேவை என்பது எழுந்திருக்கின்றது. அதனை கனடா கூட ஆமோதித்து அவர்களை தடை செய்வதாகவும், பயங்கரவாத இயக்கங்களாக, வெளிநாட்டு பயங்கரவாத இயக்கங்களாக தடை செய்வதாகவும் மெக்சிகோ இந்த போதைப் பொருள் குழுமங்களை, அதே போன்று தங்களுடைய எல்லை பாதுகாப்புகளை அதிகரிப்பதாகவும் உறுதியளித்திருக்கின்றது. அதுதான் இந்த 30 நாள் இடைவெளிக்கான காரணமாக இருக்கின்றது. ஆனால் உண்மையின் பிரகாரம் கனடா மிகைப்படுத்தப்பட்ட வகையில் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. இவைகள் தான் சமூக வலைதளங்கள்ல பல பேரினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய அல்லது அவர்களுக்கு ஒரு கேள்வியாக மாறி இருக்கிற விடயங்கள். நாங்கள் அதை விவாதித்தது மிக்க நல்லது. நன்றி இந்த காத்திரமான உரையாடலை இணைந்து கொண்டமைக்காக. நான் நினைக்கிறேன் நாளையும் நமக்கு ஏதாவது ஒன்றை அமெரிக்க ஜனாதிபதி அமுல்படுத்த போகிறார், அது குறித்தும் அதனுடைய அதிர்வு குறித்தும் பேசுவதற்கு நிச்சயம் இருக்கும் அப்படி என்று. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.